நான் என்ன போய் நிப்பாட்டின உனைய நான் யாருன்னு உனக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நான் என்ன லெவல்ல உள்ளவன், என்னுடைய அந்தரங்கம் என்ன, வெளிரங்கமானது என்ன, எனக்கு என்ன மார்க் போடலாங்கிறதெல்லாம் அங்க தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியும் போது வக்கீலுக்கு அங்க என்ன வேலை? நீதிபதிக்கு ஒண்ணு தெரியாதனால வக்கீல் வேணும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியுமே. இந்த வக்கீலுக்கு தெரியறதை விட கூட தெரியுமே. இவர் என்ன ஆர்குமெண்ட் பண்ண போறாரு? அப்ப அல்லாஹ்வை ஏமாத்தலாம்னு சொல்றாங்களா? அப்ப அதான் அர்த்தம். நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். இவர் வக்கீல் வந்து திறமையா வாதாடி நம்மளை காப்பாத்திடுவார்னா, திறமையா வாதாடி காப்பாத்துறதுனால பிராடு தானே. வக்கீல் அப்படித்தானே சொல்லி தருவாரு. கொலை செஞ்சுட்டு போனா கூட இந்த கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? நான் தான் கொலை செஞ்சேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, கரெக்டா உள்ளது சொல்லிருப்பா, உன்னை காப்பாத்துறதுக்கு நான் சொல்ற மாதிரி பதில சொல்லுதான் சொல்லி தருவார். காண்டா கொலை செஞ்சு வந்தேன்னு கேட்க மாட்டார். அவருக்கு தொழில். அப்ப கொலை செஞ்சா கூட அவனை காப்பாத்துவார் வக்கீலுக்கு. கேட்பாங்க, நீ இப்படி மாத்தி விட்டுரு, அப்படி குழப்பி விட்டுரு, இப்படி எல்லாம் என்ன செய்வாரு? இந்த மாதிரி இதுல உண்டாயிக்க, அந்த ஊர்ல ஆட்சியில தங்கி இருந்தா ஒரு ரசீது தயார் பண்ணிக்க, எந்த தேதியில கொலை நடந்துச்சோ அந்த தேதியில நீ டெல்லியில இருந்த மாதிரி ஒரு காரை உண்டாயிக்க, இப்படி எல்லாம் வக்கீல் என்ன செய்வார்? நமக்கு சொல்லி தருவார். அப்ப இந்த மாதிரியான தில்லுமுள்ளு பண்ற ஆளுக்கு அவுளியாக்கள் ஏமாளி அல்லாவுமா? என்ன அர்த்தம்ங்கிற? வக்கீல் தில்லுமுள்ளு பண்றவன் கரெக்டா உள்ளதெல்லாம் உள்ளதான் வாதாடுவாங்கிறதெல்லாம் கிடையாது. இந்திரா காந்தியை கொலை செஞ்சவனுக்கு வாதாடுவான், வீரப்பனுக்கு வக்கீல் உண்டு, ராஜீவ் காந்தியை கொலை செஞ்ச ஆளுகளுக்கு வக்கீல் உண்டு. யாருக்கு வக்கீல் இல்ல? எல்லாருக்கும் உண்டு. ஜெயபிரகாஷ் 9 பேரை கொலை செஞ்ச அவனுக்கு வக்கீல் கிடைக்கலையா? ஆட்டோ சங்கருக்கு வக்கீல் கிடைக்கலையா? வக்கீலுங்கிறது ஒரு தொழில். அப்ப இந்த தொழில் கேவலமான முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, நல்லவர்களும் இருக்கிறார்கள். கேவலமா நடக்கக்கூடியவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இதானடா உனக்கு அவுளியாவையும் கேவலப்படுத்திங்க பாருங்க. அவுளியா மதிக்கிறோம் சொல்லிவிட்டு யாரு கேவலப்படுத்துறான்? அவுளியா வந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஆள் மாதிரி இது வளைக்கணும். அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் மறுமை நாளிலையும் சரி, இந்த உலகத்திலையும் சரி, இந்த உலகத்து தேவையை கேட்கறதுக்கும் வக்கீல் வேண்டியது கிடையாது. ஆகிரத்தில் உங்களுக்காக பேசுவதற்கும் வக்கீலுக்கு வேலை கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். இன்றைய தினம் அன்னைக்கு எல்லாம் இப்ப மறுமை நாள் அதை சொல்றான் அல்லாஹ். இன்றைய தினம் அவர்களுடைய வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய வாய்களுக்கு சீல் வைத்து விடுவோம். வ துகல்லிமுனா ஐதீஹிம், கரங்கள் நம்மிடத்தில் பேசும், அவர்களுடைய கரங்கள் நம்மிடத்தில் பேசும். வ தஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். அப்படிப்பட்ட நான் ஹிக்மத் உள்ளவன். வக்கீல வச்சு கண்டுபிடிக்க போறேன்னா, உனக்கு எதிராக உன்னுடைய கையை பேச வைக்குவேன், உனக்கு எதிராக உன்னுடைய கால்களை சாட்சி சொல்ல வைக்குவேன். அந்த மாதிரியான ஒரு நாள் இருக்குன்னு சொல்லித்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்றான். அவனுக்கு பேரே மாலிக் யௌமித்தீன். அல்லாஹ்வுடைய சிபத்துல ஒரு சிபத்து என்ன? அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு ஒரே அதிபதி அவன் தான். இங்கேயாச்சும் ஒரு ஆட்சி பொறுப்பை பங்கு வச்சு கொடுத்துருக்கான். நீ தமிழ்நாட்டை நீ பாத்துக்க, நீ வந்து மதுரை கலெக்டரா இருந்துக்க, நீ இந்தியாவுக்கு பிரதமரா இருக்க, நீங்க கொடுத்துருக்கான். அங்க அதுக்கு கொடுக்கவே மாட்டான். மாலிக் யௌமித்தீன் தான். அங்க என்னது? முழு அதிபதி அவன் தான். நியாய தீர்ப்பு நாள்ல யாருக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்கறதே கிடையாது. நியாய தீர்ப்பு நாளுக்கு ஒரே அதிபதியாக அவன் தான் திகழப் போகிறான், மாலிக் யௌமித்தீன். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், ஹஷாத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னாடி எல்லா ஓசைகளும் ஒடுங்கிவிடும். பேச இயலாது. வக்கீல் வாதர புரியல. ஒவ்வொருத்தரும் நப்சி நப்சியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அங்க நிப்பாட்டப்பட்ட உடனே எல்லாரும் நப்சி நப்சி, யாரெல்லாம் என்னைய காப்பாத்து, அவ்வளவுதான். இதை தாண்டி அடுத்த ஆளுக்கு பேசுற நிலையெல்லாம் அந்த நாள்ல இருக்கவே இருக்காது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யௌம யஃபிருல் மர்உ, குர்ஆன், மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷானு யுக்னிஹி. அல்லாஹ் சொல்றான். இதுக்கு என்ன அர்த்தம்? அன்றைய தினத்திலே மனிதன் ஓட ஆரம்பிப்பான். யாரை விட்டுட்டு ஓடுவானா? மின் அஹீஹி, கூட பிறந்த சகோதரன் விட்டுட்டு ஓடுவான். தம்பிக்காக வேண்டி அண்ணன் உசுர கொடுப்பான், அண்ணனுக்காக தம்பி உசுர கொடுப்பான். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் பாங்க. அதெல்லாம் உலகத்துக்கு தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்ங்கிறதுலாம். அங்க வந்து ஒன்னு தம்பியும் கிடையாது, அண்ணனும் கிடையாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, கூட பிறந்த சகோதரனை விட்டுட்டு ஓடுவான் மனுஷன். உம்மிகி, அம்மா விட்டுட்டு ஓடுவான். அம்மாவை இழுத்துட்டு போவாங்க நரகத்துக்கு. அது இழுத்துட்டு போய் நம்மளை விட்டு ஓடுவான். அம்மா அம்மா கத்த மாட்டான். நமக்கு என்ன இப்ப? நான் போவேனா மாட்டேனா? அம்மா நரகத்துக்கு போகும்போது இவனுக்கு என்ன துடிக்கி? அம்மா காப்பாத்தணுமே, நம்ம நெருப்புல இருந்து நம்ம காப்பாத்தும், நம்மளை அழிச்சு காப்பாத்தும். உலகத்துல என்ன செய்வோம்? அம்மா மேல தீ பிடிச்சிச்சுன்னா நம்ம செத்தாலும் பரவாயில்லை, உளுந்து என்ன வந்தாலும் பரவாயில்லைன்னு என்ன செய்வோம்?
காப்பாத்துவோம், பொண்டாட்டியை காப்பாத்துவோம், பிள்ளைய காப்பாத்துவோம், அண்ணனை காப்பாத்துவோம். அதெல்லாம் இங்க. அங்க என்ன? அங்க நரகத்துக்கு இழுத்துட்டு போனாலும் இவன் என்ன செய்வான்? அது நம்மளுக்கு என்ன? எனக்கு என்ன செய்ய போறா அது சொல்லு. இதுதான் அவனுடைய ஒரே நோக்கமா இருக்குமா. அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்றான். அப்ப யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி, கூட பிறந்த சகோதரனை விட்டு போடுவான், ஓ உம்மிஹி அம்மா விட்டுட்டு போவான், ஓ சாஹிபத்திஹி பொண்டாட்டி விட்டுட்டு போவான், ஓ பனிஹி பிள்ளை விட்டுட்டு போவான். அப்ப லிக்குல்லி இம்ரிஇம் மின்ஹும், ஒவ்வொரு மனுஷனுக்கும், நல்லா கவனிக்கணும், அவுலியா உள்பட அம்பியாக்கள் உள்பட ஒவ்வொரு மனுஷனுக்கும் அன்றைய தினத்திலே ஷஅனு யுக்னிஹி, அவனை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரே அலுவல் தான் இருந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு மனுஷனுக்குமே அன்னைக்கு என்னது, நமக்கு என்ன இதான். அப்ப அப்படிப்பட்டவர் இத்தனை லட்சம் பேருக்கு வக்கீல வரப்போறான். அவரு எத்தனை பேருக்கு எல்லாம் கூப்பிடுறான். இங்க இருந்துகிட்டு பக்கத்தில் உள்ள அப்துல் காதர் ஜிலானிங்கிறான், அங்க இருந்துட்டு கூப்பிடுறான், இங்க இருந்து 50 பேருக்கு அவர்ல வக்கீல். இப்ப அவர் தனக்கு ரிசல்ட் என்னன்னு அவர் தடுமாறிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நபிமார்களும் நப்சி நப்சின்னு இருக்கிறாங்க. நபிமார்கள் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். பல நஸ்அல் என்னல் உருசில இலையும் வல நஸ்அல் என்னல் முர்சலீன், எந்த சமுதாயத்துக்கு தூதர்களை அனுப்பினோமோ அந்த சமுதாயத்தையும் விசாரிப்போம், தூதர்களையும் விசாரிப்போம். அல்லாஹ் சொல்றான். விசாரணை சமுதாயத்துக்கு மாத்திரம் இல்ல, சமுதாயத்தையும் விசாரிப்போம், சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களையும் விசாரிப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாரு விசாரணை தப்பவே முடியாது. அப்ப வல நஸ்அல் என்னல்லதீன உர்சில இலைஹும் வல நஸ்அல் என்னல் முர்சலீன், ரசூல்மார்களையும் விசாரிப்போம், ரசூல்மார்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்களையும் விசாரிப்போம். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்ல சொல்றான்னா, ரசூலுல்லாஹ் சொல்ல சொல்றான். மா குன்து பிதஅம் மினர் ருசுலி குல் மா குன்து பிதஅம் மினர் ருசுலி, நான் ரசூல்மார்களிலே புதிதாக வந்தவன் அல்ல. எனக்கு முந்தி எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நான் முத வந்திருக்கேனா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்ல சொல்றான். சொல்லிட்டு வமா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், அல்லாஹ் என்னை என்ன செய்வான், உங்களை என்ன செய்வான் என்று எனக்கு தெரியாது, சொல்லிவிடுங்கள். எனக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வழங்குவான் என்று எனக்கு தெரியாது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். குர்ஆன் வசனம். மா அத்ரி மா யுஃஅலு பி வலா பிக்கும், எனக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வான் என்பதை நான் அறிய மாட்டேன் என்று நபியை நீங்கள் சொல்வீராக. இதுக்கு மேல என்ன கேக்குறீங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு என்ன லெவல்ல, அதுதான் நம்மள துஆ செய்ய சொல்றாங்க. ஒரே ஒரு பதவி இருக்குது, ஒரு ஆளுக்கு தான் அல்லாஹ் கொடுக்க போறான், அது எனக்கு கிடைக்கும் ஆசை, கிடைக்கும் அடி சொல்ல முடியல, உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்காக நீங்கள் வசீலாங்கிற பதவியை கேளுங்க. சலூலியல் வசீலா, எனக்காக வேண்டி வசீலாங்கிற பதவியை கேளுங்க. இன்னஹு ஆலா தரஜாத்தி பில் ஜன்னா, அது சொர்க்கத்தில் உள்ள உயர்வான ஒரு பதவி, ஒரு அடியாருக்கு தான் எல்லாம் கொடுக்க போறான், அந்த அடியாரை நான் இருக்க ஆசைப்படுறேன், எனக்காக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. என்ன வழங்குது அங்க? என்ன வக்கீலுங்கிற, என்ன வக்கீலுக்கு வேலை இருக்குது செஞ்சு பாருங்க. அப்ப இந்த வக்கீலு நீதிபதி இதெல்லாம் பேசவே கூடாது. அங்க வக்கீலுக்கு வேலையே கிடையாது. எல்லாம் கடுமையா அந்த நாளை பத்தி சுப்ஹானல்லாஹ் எத்தனை சூறாக்கள்ல சொல்றான். அதெல்லாம் குறிச்சிட்டு அவ்வளவு சூறாக்கள் இருக்குது. யௌம ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத் வ தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா வ தரன்னாஸ சுகாரா வ மாஹும் பி சுகாரா வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யௌம ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத். ஒரு கற்பனையா வச்சுக்கிறீங்க. அந்த நாளுடைய கொடுமை எப்படிப்பட்ட கொடுமையா இருக்கும்னு கேட்டா, பால் கொடுக்கக்கூடிய ஒரு தாய் தன்னிடத்திலே பால் குடிக்கும் குழந்தையை மறந்து விடுவாள். எதை மறந்தாலும் ஒருத்தி மறக்க மாட்டாத. அவ தூக்கத்தை தியாகம் பண்ணி பால் கொடுப்பா, தன்னுடைய சுகங்களை தியாகம் பண்ணி அவ பால் கொடுப்பா. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தலைவலிக்குன்னு பால் கொடுக்காம இருப்பாளா? வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி பிள்ளை போட்டுருவாளா? போட மாட்டா. தனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தா கூட அந்த வேலையை கரெக்டா செஞ்சிருவா. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் சொன்னா, அந்த வேதனையை இங்க விட்டோம்னு சொன்னா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பால் கொடுக்க மாட்டான். அந்த அளவு குடுமையா இருக்குமா. ததுஹலு குல்லு முர்லியத்தின் அம்மா அர்லாத், பால் குடிக்கிற பிள்ளையை மறந்து விடுவாள். ஓ தலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு கற்பிணியும் தன்னுடைய பிள்ளையை என்ன செஞ்சிருவா, வெளியேற்றி விடுவாள். 3 மாச கற்பிணியா இருந்தாலும் சரி. அந்த அதிர்ச்சி, அந்த கொடுமை எப்படிப்பட்டதா இருக்கு, கொடூரம் இருக்கும்னா, உள்ள கற்பையில ஒன்னும் தங்காது. கற்பறையில தங்காம போறதுக்கு கடும் அதிர்ச்சி இருக்கணும். சாதாரண அறையில பயங்கரமான கவர் பண்ணி வச்சிருக்கான், இந்த கற்பம் தங்காதுங்கிறலாம் கோரியில ஒரு கேஸ் வரும், அதான் நடக்கும். அந்த மாதிரியான ஒரு வலிமையான இது, அதுல சின்ன சின்ன கற்பம் கூட தங்காதான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒத்தரன்னாச சுக்காரா, மனுஷன்லாம் நீ பார்த்தோம்னு சொன்னா எப்படி இருப்பான் தெரியுமா? போதை வயப்பட்டவர்களை போல இருப்பாங்க. ஆனா உமாஹும் பி சுக்காரா, உண்மையில் போதை அடிச்சிருக்க மாட்டான். அந்த அதிர்ச்சியில அப்படி கதிகலங்கி போய் நிதானம் தவறி நிலை குத்தி நிப்பான்ல. அதிர்ச்சியான உன்னை பார்த்த உடனே
என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்னும் புரிஞ்சுக்கிற முடியாது. அந்த மாதிரி நிற்பார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டா, வலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அதாப் அவ்வளவு கடுமையா இருக்கு அன்னைக்கு விசாரணை மன்றத்தில். அந்த மாதிரியான ஒரு மன்றத்தில் போய் எல்லாரும் வந்து போதை அடிச்ச மாதிரி நிற்கக்கூடிய நாள், எல்லாரும் நிலை குலைந்து போய் நிற்கக்கூடிய நாள், எல்லாரும் நப்சி நப்சின்னு கத்தக்கூடிய நாள், எல்லாரும் வாய் திறக்க முடியாத ஓசை அடங்கி விடுங்கிறான ஹஷாத்தில் அஸ்வாத்துல் ரஹ்மான், ரஹ்மானுக்கு முன்னாடி ஓசைகள் அடங்கிவிடும், வாய் திறக்க முடியாத ஒரு நாள், எதிர்கேள்வி கேட்க முடியாத ஒரு நாள். அப்படியான ஒரு நாள் நேரடியா கையில கொண்டு லிஸ்ட கொண்டு கொடுக்கிற ஒரு நாள். சார்ஜ் ஷீட் கொடுப்பானே, மறுக்கலாம் முடியாது. இங்க கொடுக்குற சார்ஜ் ஷீட் கொண்டாந்து தந்துருவான். நன்மை எவ்வளவு தீமை எவ்வளவு லிஸ்ட் கொண்டாந்தா உன்னுடைய சார்ஜ் ஷீட்டை பிடி இக்கிற கிதாபக்க